Hello friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல எக் புர்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு panல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில போட்டு கருவேப்பிலை பொரிக்கும்போது அதோட ஃப்ளேவர்லாம் எண்ணெயில இறங்கி நல்லா சூப்பரா இருக்கும். இப்போ பொடியா கட் பண்ண 2 வெங்காயம் இதல நான் சேர்த்துக்கிறேன். இதை வதக்கிக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த எக் புர்ஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பாத்தி ரோலுக்கு அப்புறம் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக செய்கிற நம்ம முட்டை பொரியல் செய்வோம்ல, அதை விட இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் வந்து நீங்கள் பொடியாக கட் பண்ணியும் போடலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எல்லா மசாலாவும் நல்லா வதக்கின உடனே நான் ஒரு 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், முட்டை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த எக் வந்துட்டு கொத்தமல்லியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, எக் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.